Hello friends, welcome to Times Academy. So, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்க TNPSCக்கு வந்து புதுசா எழுத போறீங்க அப்படினா கண்டிப்பா வந்து இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சோ பர்టిక్యులரா வந்து எந்த போஸ்டிங்ஸ் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட்டா தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து நிரந்தர பதிவு முறைன்னு சொல்வாங்க. ஸோ இதில் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறீங்க. ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டெலாம் வந்துடும். ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பர்டிகுலராக இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி நீங்கள் குரூப் 4 நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. அது அப்படியே காப்பி ஆகிரும், அது ஆட் ஆயிரும். ஸோ பர்டிகுலர் அதை தவிர்த்து வேறு ஏதாவது டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஏதாவது அப்லோட் பண்ணுறது மற்ற விஷயங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நிரந்தர பதிவு முறை. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ கிளியராக பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் மொபைலே தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? பண்ணும்போது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும் நிரந்தர பதிவு முறை அப்படின்னு. ஸோ இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதில் நீங்கள் பர்டிகுலராக பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கிளிக் ஹியர் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஓடிஆர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் வரும். புதிய பதிவு செய்ய விளைவோர். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எதுவுமே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, இப்போ புதுசாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். புதிய பதிவு செய்ய விளைவோர் அப்படின்னு ஏற்கனவே பதிவு செய்தவர் வந்து அந்த கீழே செகண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிடுவாங்க. உங்களுக்கு இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாமே தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. பயனாளர் குறியீடு அப்படின்னா லாகின் ஐடி அது மறந்து விட்டதா அப்படின்னா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அவங்க ஏதாவது மறந்துட்டாங்க பாஸ்வேர்டு மறந்துட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது வந்து ஃபஸ்ட்டு புதிய பதிவு செய்ய விளைவோன்னு கொடுத்துருக்காங்களே, ஸோ அதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிடும் புதிய பதிவு செய்ய விளைவோர் அப்படின்னு. ஸோ இது கண்டிப்பாக டெமோஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பயனாளர் குறியீட்டினை உருவாக்குகன்னு வரும். லாகின் ஐடி வந்து நம்ம தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களோட நேமு சம் நம்பர் கொடுத்து லாகின் ஐடி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு அந்த மேக்ஸ் இருக்குல்லையா, அது வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். என்டர் தி ஆன்சர்னு கீழே இருக்குல்லையா, இப்போ 26 + 8னா அதோட ஆன்சர் வந்து 34. ஃபஸ்ட்டு லாகின் ஐடி என்ன உங்களுக்கு லாகின் ஐடியில் வேணுமோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த என்டர் தி ஆன்சர் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த அதிலே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எடுத்துக்காட்டாக டிஎன்பிஎஸ்சி 1 2 3 4. ஸோ அந்த மாதிரி உங்களோட நேம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய நேம் போட்டு சம் நம்பர்ஸ் வந்து கொடுத்து லாகின் ஐடி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நீங்கள் அந்த என்டர் தி ஆன்சர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஐடி வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பாஸ்வேர்டும் நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். இந்த டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு முறையில் லாகின் ஐடியும் நம்ம தான் கிளிக் பண்ண போகிறோம், பாஸ்வேர்டும் நம்ம தான் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த லாகின் ஐடி கிளிக் பண்ணாலே எடுத்துக்காட்டாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்துடும். அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் போட்டு சம் நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி அந்த நேமில் நம்பரில் யாராவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர் வேறு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த என்டர் தி ஆன்சர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா மேலே உங்களுக்கு பயனாளர் குறியீடு உள்ளதா அப்படின்னு க்ரீன் கலர் காமிக்கல. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும், லாகின் ஐடி வந்து க்ரியேட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொல்லி காமிக்கிறோம். பாலகிருஷ்ணா 9876னா நம்மளை ஒரு லாகின் ஐடி வந்து நம்ம இந்த நேமில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். 26 + 8 வந்து 34 கொடுத்தாச்சு. பயனாளர் குறியீடு உள்ளதா அதை நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு லாகின் ஐடி க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கடவுச்சொல் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அது கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒன்று அப்பர் கேஸ்னால் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒன்று லோயர் கேஸ்னால் அதாவது ஒரு கேபிட்டல் லெட்டராவது இருக்கணும். நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டில் ஒரு லோயர் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ஸ் 1 டிஜிட் ஒரு நம்பராவது இருக்கணும். ஒன்று ஸ்பெஷல் கேரக்டர்னால் உங்களுக்கு என்னென்னு அண்டு கமா ஸோ டாட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் தான். மினிமம் லென்த்து 8 மேக்ஸிமம் லென்த்து 15. ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக வந்து பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கடவுச்சொல் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஸோ அதுவே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி காட்டும். அது வந்து பார்த்துக்கோங்க. கடவுச்சொல் குறைந்தபட்சம் 8 முதல் அதிகபட்சம் 15 வரையிலான எண் மற்றும் எழுத்துக்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். ஆங்கில எழுத்துக்களில் குறைந்தபட்சம் ஒரு சிறிய எழுத்தும் ஒரு பெரிய எழுத்தும் கொண்டதாகவும் குறைந்தபட்சம் ஒரு சிறப்பு எழுத்தினை. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கேபிட்டல் எடுத்துக்காட்டு வந்து டி வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது, மற்ற எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இந்த அட்டு வந்து ஒரு சிறப்பு லெட்டர் ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லுவாங்க. 2009 வந்து ஒரு டிஜிட். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் நேம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் போட்டு அண்டு போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா கடவுச்சொல் அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. டைப் பண்ணிவிட்டு கடவுச்சொல்லை உறுதி செய்யன்னு கீழே வரும். நீங்கள் என்ன கடவுச்சொல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை சேம் தான் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. ஒருவேளை நீங்கள் ராங்காக டைப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ராங்காக காமிக்குது அப்படின்னு இது ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ரெண்டையுமே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் இனிஷியல் இருக்குல்ல, இனிஷியல் இருக்கிற இடத்துல இனிஷியல் கரெக்டாக போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து
உங்களுக்கு மார்க் ஷீட்டில் வந்து உங்களோட நேம் இனிஷியல் கரெக்டாக இருக்கும் இல்லையா ஸ்பெல்லிங்ஸ், அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டில் நேம் வந்து கொடுத்துட்டோம். இனிஷியலுங்கிற இடத்துல இனிஷியலை வந்து செப்பரேட்டாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமாக இதில் வந்து உங்களுடைய தொலைபேசி எண் செல்ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் பதிவு பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய செல்ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும், ஒரு பாஸ்வேர்டு மாதிரி வரும் உங்கள் நம்பருக்கு. அந்த நம்பரை வந்து அந்த ஓடிபி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணால் உறுதி செய்கன்னு வரும். ஸோ அதனால் அதை டைப் பண்ணிக்கணும். செல்ஃபோன் நம்பர் கரெக்டாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட பேர் எல்லாமே கரெக்டாக போடுங்க, இனிஷியல் கரெக்டாக போடுங்க. ஸோ இது எல்லாமே கேர்லெஸ்ஸாக பண்ண வேண்டாம், கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கப்புறமா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது திரும்ப வந்து மாற்ற முடியாது. அதனால் எல்லாமே பொறுமையாக கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாதர் நேம்ங்கிற இடத்துல ஃபாதர் நேம் கொடுங்க, இனிஷியல் இருக்கிற இடத்துல இனிஷியல் போடுங்க. தாயார் பேர் அம்மா பேர் இருக்கிறதுல மதர்ஸ் நேம் இனிஷியல் கரெக்டாக கொடுங்க. பாலினம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணுங்கள். பிறந்த தேதி வந்து சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் இருக்கோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ அதனால் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள். உங்களுடைய சர்டிஃபிகேட் இப்போ 10th மார்க் ஷீட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் நேமே இருக்கும், அப்பா பேர் இருக்கும், ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சாதி சான்றிதழோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 2 விஷயம் நீங்கள் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட்டும் சாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் 2 நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இயர் என்ன, மந்த் என்ன, எந்த தேதியில் வந்து பிறந்தீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களோட விண்ணப்பதாரர் பிறந்த இடம், தந்தையார் பிறந்த இடம், சொந்தமெல்லாம் கேட்டிருப்பாங்க. சொந்த பூர்வீக இடம் என்ன, மாவட்டம் என்ன, மாநிலம் என்ன, தந்தையார் பிறந்த இடம், மதம் ஹிந்து முஸ்லீமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேசிய இனம் கேட்டிருக்காங்க, இந்தியனா இல்லை அதர்ஸான்னு கேட்டிருக்கும்போது நீங்கள் இந்தியன் சிட்டிசன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே பண்ணதுக்கப்புறமா சேமி மற்றும் தொடர், அதாவது சேவ் மற்றும் கண்டினியூ அது வந்து கொடுத்துக்கோங்க. அது கொடுக்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாதி சான்றிதழோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வகுப்புன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பேக்வேர்டு பிசினா பிசி என்ன சூஸ் பண்ணிக்கோங்க. சாதி உட்பிரிவின் பெயர், இப்போ பிசிலே உங்களுக்கு நிறைய சாதிகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுலேயே நிறையா வரும். ஸோ அதனால் அதையும் டீட்டெயிலாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அதாவது இந்த காலம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட சாதி சான்றிதழை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசின்னு கொடுத்துருக்கோம், பிசிலே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஜாதிகள் பேர் வந்து வருது. ஸோ அதனால் அது எதுவோ நீங்கள் அந்த ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாலியர் சூஸ் பண்ணியிருக்கோம். சான்றிதழ் வழங்கிய அதிகாரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே கிளியராக இருக்கும், ஓகேங்களா. சோனல் டெபுட்டி தாசில்தார் இருக்கான்னு பாருங்கள். இல்லாட்டி வேறு டெபுட்டி தாசில்தார் பேர் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து இது நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சாதி சான்றிதழ் ஒரிஜினலாக பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதனால் கிளியராக பண்ண முடியும். ஸோ அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த சாதி சான்றிதழில் ஒரு நம்பர் இருக்கும், அதுவும் நம்ம என்ட்ரு பண்ணணும். சாதி சான்றிதழ் வந்து என்றைக்கு வழங்கின டேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த எந்த டேட்டு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் இருக்கும். இப்போ சான்றிதழ் எண் கொடுத்துருக்காங்களே சர்டிஃபிகேட் நம்பர், உங்கள் சாதி சான்றிதழில் சர்டிஃபிகேட் நம்பர்னு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அந்த நம்பரை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி, அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன தேதி கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. மாவட்டம், ஸோ உங்களுடைய மாவட்டம் என்ன, வட்டம் என்ன அப்படிங்கிறத கிளியராக சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டார் மார்க் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் ஃபில் பண்ணணும், எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் நம்பர், 10th ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்ககிட்ட வந்து என்ன வேணும் அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதிலே எல்லாமே இருக்கும், சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய அந்த சாதி சான்றிதழ் தான் நம்ம இது ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து நம்மளுடைய எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் பற்றி என்ட்ரு பண்ண போகிறோம். எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் மார்க் பக்கத்தில் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த வருடம் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்க, மாதம் வருடம், நீங்கள் எந்த வருடம் பண்ணியிருக்கீங்க அதுவும் மார்க் ஷீட்டில் இருக்கும், கிளியராக பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர்னு கீழே இருக்கும். சர்டிஃபிகேட் நம்பர் வந்து பயப்பட வேண்டாம், உங்களோட மார்க் ஷீட்டில் மேலேயே இருக்கும் சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னு, அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கல்வி குழுமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்டேட் போர்டா இல்லை நீங்கள் மெட்ரிகுலேஷன் படிச்சிங்களா, ஸோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே வந்துடும் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு அப்படின்னு. ஸ்டேட் போர்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் போர்டு படிச்சிங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் எண் சர்டிஃபிகேட் நம்பர் மார்க் ஷீட்டில் மேலே இருக்கும், சர்டிஃபிகேட் நம்பர்னு அதை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அது ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஸோ எல்லாமே கரெக்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பொறுமையாக பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய முகவரி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. எல்லாமே அட்ரஸ் லைன் 1லையும் ஃபில் பண்ணுங்கள், லைன் 2 எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு லைனாக கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ், ஸோ உங்களுடைய சிட்டி என்ன, உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன, உங்களுடைய ஸ்டேட் என்ன கிளியராக இது பண்ணிக்கோங்க. ஸோ கிளியராக பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து உங்களுக்கு அஞ்சல் குறியீட்டு எண் கொடுத்துருப்பாங்களே, உங்களோட பின்கோடு கரெக்டாக இது பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களுடைய நிரந்தர முகவரி எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நிரந்தர முகவரியும் தொடர்பு முகவரியும் சேமா அப்படின்னு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோவும் உங்களுடைய சிக்னேச்சரும் வந்து ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பொறுத்தவரையா மினிமம் வந்து 20 கேபிலேருந்து மேக்ஸிமம் 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 10 கேபிலேருந்து அதுக்கப்புறம் 20 கேபிக்குள்ளே இருக்கணும். அந்த ஃபார்மட்டில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ண தெரியல, ஃபார்மட் சேஞ்ச் பண்ண தெரியலனா நோ ப்ராப்ளம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வீடியோஸும் போட்டிருக்கோம், அதுக்குண்டான வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்கப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஃபார்மாக வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணும்போது அவசரப்பட வேண்டாம், கிளியராக இருந்துக்கோங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, சாதி சான்றிதழோட சர்டிஃபிகேட் எல்லாமே கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் உள்ள டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறீங்க. தென் பேசிக் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட நேம் இன்ஷியல்லாம் கரெக்டாக போடுங்க. இன்ஷியல்னு ஒரு காலம் இருக்கும், அதில் போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஃபீஸ் தான் பே பண்ணணும். உறுதிமொழின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாமே கீழே வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து சேமி மற்றும் தொடர்னு இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. மேற்கூறிய உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுங்க, அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேமி மற்றும் தொடர்னா சே ஒன் டு கண்டினியூ. விவரங்களை மாற்ற வேண்டும் அப்படின்னா விவரங்களை மாற்றணும்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ப்ரீவியஸாக எதுவும் மாற்றணும் அப்படின்னா கூட இது பண்ணிக்கலாம். நீங்கள் சேமி மற்றும் தொடர் போட்டிங்க அப்படின்னா எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் கிளியராக பார்த்ததுக்கப்புறம் பொறுமையாகவே பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். ஸோ இப்போ அடுத்து வந்து ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 150 ரூபா நம்ம வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஆன்லைன் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸோ நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷம் வந்து நீங்கள் தாராளமாக எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் ஆயிரும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசி குரூப் 2 இல்லை டிஎன்பிசி குரூப் 4 அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண இதில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஓகேங்களா? 150 ரூபா. அதுக்கப்புறம் 5 வருடம் உங்களுக்கு ரினியூவல் பண்ணாலே போதுமானது. இப்போ 150 வந்து பே பண்ணணும். அந்த பேமெண்ட் மெத்தட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து பேமெண்ட் டைப்னு வருமே, ஆன்லைன் தான் இருக்குது. ஸோ அந்த ஆன்லைன் மூலமாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெஃப்ட்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் எது சூஸ் பண்ண போகிறீங்களோ கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ அது சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது மூலமாக நீங்கள் ப்ரொசீட் டு பேன்னு இருக்கும். 150 நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ யாருனாலும் அந்த 150 பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடித்தா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல்லாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஸோ அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்தாலே போதுமானது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். இது நீங்கள் உங்களோட கார்டு நம்பர், உங்களோட எக்ஸ்பைரி டேட்டு, ஏடிஎம் கார்டில் வந்து எக்ஸ்பைரி டேட்டு மந்த் இருக்கும்ல, சிவிவி நம்பர், ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி சிவிவி நம்பர் இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் மேக் பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அந்த ரிசிப்டை வந்து வேணால் நீங்கள் ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ தென் வந்து இதுதான் சிம்பிள் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிஎன்பிசி புதுசாக பண்ணவங்க இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் அப்புறம் ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.